அண்ணா சொல்லுண்ணா. என்னண்ணா பண்ற? பாப்பா, என்ன பாப்பா பண்ற? சாப்பிட்டியா? இன்னைக்கு லீவா? ஆமாண்ணா, லீவு தான். வீட்ல தான் இருக்கேன். பாப்பா, மாப்பிள்ளை தம்பியோட போன் நம்பர் அந்த பழைய நம்பர் தானே? அண்ணா. அதாம்மா, உனக்கு தாலி கட்டானே அந்த பையனோட நம்பர் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. 98 ஆரம்பிக்குமே, அந்த நம்பர் தானே இன்னும் வச்சிருக்கான், இல்ல நம்பர் ஏதாவது மாத்திட்டானா? இல்லண்ணா, அந்த நம்பர் தான். 98 ஆரம்பிக்குதுல, அந்த நம்பர் தான். கடைசியில 6ல முடியும். சரிம்மா. அண்ணா, எதுக்கு கேக்குற? நம்பர் எதுக்கு கேக்குற? கொஞ்சம் பேசணுமா? அம்மா பேசணும்னு சொன்னிச்சு. கொஞ்சம் பேசணும். சரிண்ணா. அம்மா எப்படி இருக்குது? அப்பா எப்படி இருக்காங்க? அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சது? நீ எப்ப வருவ? நித்யா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாளா? அதுக்கப்புறம் அவளை பாத்தியா? நான் ஊருக்குள்ள போனப்ப அந்த பொண்ணை பாக்கல. அந்த பொண்ணு எதுவும் வெளியில வரல. ஏன் பாப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். முன்னாடி எல்லாம் நீ வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு கலகலன்னு பேசும். அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு துருதுருன்னு இருக்கும். இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா, உனக்காக தான். அந்த பொண்ணு அமைதியா இருந்துச்சுன்னா உன் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும்ல. ஏற்கனவே நீ கஷ்டத்துல இருக்கிற. உன் மனசே என்னால கவலையில இருக்குது. அந்த பொண்ணு உன் கூட இருந்து உன்னை கஷ்டப்படுத்த கூடாது பாரு. அதனாலதான் கேக்குறேன். ஏன் அந்த பொண்ணு அப்படி இருக்குது? நேத்து கார்ல அடிச்சுட்டு வரும்போது கூட எதுவும் பேசலையே. லோட லோடன்னு பேசிக்கிட்டே வரும். ஏதாவது வாங்கி தின்னுகிட்டே இருக்கும். நேத்து எதுவும் திங்க கூட இல்லையே. பாப்பா. அண்ணா, அவளுக்கு அவளுக்கு இப்ப எல்லாம் அவங்க வீட்டு ஞாபகம் அதிகமா இருக்குதுண்ணா. அவங்க அம்மா கூட இருந்து அவங்க அம்மாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நிறைய லோன்லாம் வாங்கியிருக்கிறா, பண்டெல்லாம் போட்டிருக்கிறா. அதனால வேலையை விட்டுட்டு போக முடியாதுல்ல, இங்கதான் இருந்தாகணும். அதுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்டயே நல்லா தான் பேசுறா. என்னையெல்லாம் நல்லா தானே பாத்துக்கிறா. நேத்து கூட பாரு, நீ வந்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டியா? புளியோதரையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறா. என் துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைச்சிருக்கிறா. என்னையெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறா. என்கிட்ட நல்லா தான் பேசுறா. அண்ணா, லைன்ல இருக்கியா? ம், இருக்கேம்மா. லைன்ல தான் இருக்கேன். இல்ல, சும்மாதான் கேட்டேன். அந்த பொண்ணு இப்பயும் போல இருக்குதா, இல்ல ஏதாவது மனசுல கவலை கஷ்டத்தை வச்சுட்டு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அதானா, அவ என்கிட்ட எப்பயும் போலதான் இருக்கிறா. எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல. அப்பப்ப அவளுக்கு வீட்டு ஞாபகம் வரும். என்கிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லுவா. அவ்வளவுதான். மத்தபடி என்கிட்ட ஆபீஸ்ல எல்லாம் எப்பயும் போலதானா இருக்கிறா. சரிம்மா. சரிம்மா பாப்பா. பாப்பா, அந்த பொண்ணோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேளு. அந்த பொண்ணு கவலையா இருக்குதான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றியா? சரிண்ணா. இல்ல, எதுக்காக கேக்குறேன்னா, நேத்து நான் தானே அழைச்சிட்டு வந்தேன். ஊர் முக்கிலே இறக்கி விட சொன்னிச்சு. இறக்கி விட்டுட்டேன். பத்திரமா வீடு போனுச்சா என்னன்னு கூட தெரியல. நாயெல்லாம் வேற நிறைய இருக்குது. கவலையாவே வேற வந்துட்டு கார்ல பேச கூட இல்ல. அதான் நான் தானே அழைச்சிட்டு வந்தேன். அதனாலதான் நல்லா விசாரிக்கிறேன்னு சொல்லிடு. அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லு பாப்பா. நான் நைட்டு கிளம்பிடுவேன். நான் தனியா தான் வர்றேன். நான் வந்து உன்னை பாக்குறேன். நான் தனியா தான் வருவேன். எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமாயிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? உண்மையதாக்கா சொல்றேன். ரொம்ப அசிங்கப்படுத்தினா எங்களை. எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ரோடு ஃபுல்லா ஆளுங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபுல்லாவே ஆளுங்க தான். எல்லா ஆளுங்களும் பாத்துட்டாங்க. அதுல ஒரு பையன் என் காலேஜ்ல படிச்சவன். அவனும் பாத்துட்டான். என்னோட சீனியர். அவன் காலேஜ்ல போய் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவான். ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அவ குடுக்கிற தைரியத்துல அவன் வந்து அப்படி பண்றான். அவளதான் முதல்ல அடக்கணும். அவளை அடக்குனா இவன் அடங்கிடுவான். அக்கா, இனிமே அவ உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல. நீங்களே ஒத்தாலும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க. அவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு. நான் அப்படியே சொல்றேன். சாரி நானும் சொல்றேன். அவன் காதுல கொடுத்து கூட வாங்கல. நீ ஓடி வர வேண்டியதானே? அக்கா, உனக்கு தெரியாது. நான் ஓடுனா அவன் பிடிச்சிடுவான். அவனோட பலத்துக்கு நம்மளால ஓட முடியாது. அது எனக்கு தெரிஞ்சுதான் சரண்டர் ஆயிட்டேன். நாங்க சின்ன பையன். மூளையாலதான் அவன்கிட்ட மோத முடியும். உடம்பால அவன்கிட்ட மோதவே முடியாது. அதான் நாங்க அவன் சொன்னதை செஞ்சோம். ஆனா நாங்க மூளையால யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாங்க சொல்றதை அவன் கேட்கணும்.
அந்த அளவுக்கு அடி கொடுக்கும் அவனுக்கு எங்க மூளை. எங்க டார்கெட் முழுசா அவதான். அவ்வளவுதான் நாங்க டார்கெட் பண்றோம். அவ்வளவு டார்கெட் பண்ணி அள வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இவன் எங்க கிட்ட இருந்து விளங்கிடுவான். அடுத்த பிளான் அவளை நோக்கிதான் இருக்குது. அவ தனியா மாட்டாமல போயிடுவா. அவ தனியா மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோனே எங்களுக்கு தெரியாது. அவளை கண்டம் பண்ணிடுவோம். என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? தூக்கமே இல்லடா, ஒரு வாரமா தூக்கமே இல்ல. ஒரே யோசனை தான் ஓடுது. இதுகளை எப்படி அடிக்கிறது, இந்த 2 நாயும் எப்படி அடிச்சு போடுறதுன்னு அதே யோசனை தான். நாய்க மாதிரி எங்களை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்குதுங்க. பாக்க பாக்க பத்திக்கிட்டு வருது. ஸ்ரேயா, இப்படி பண்ணா எப்படி? அந்த போட்டோலாம் மாஃபிங் பண்ணி நெட்ல விட்டுறலாம். தலைவர் தான் எக்கச்சக்க சாட் கவுண்டர்ல இருக்காரு. அவனோட மெயில் ஐடி ட்ரேஸ் பண்ணி சாட் ஐடி எடுத்து அவங்கிட்டயே இந்த போட்டோவை நம்ம ப்ரொஃபைல வச்சு சாட் பண்ணணும். அப்ப வரும் அவனுக்கு மரண பயம். இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? அக்கா, அந்த பிளான் சூப்பர். ஆனா கொஞ்ச நாள் இரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளான் பண்றேன். அவன் சாட்ல வரலன்னா அந்த பிளான் சொதப்பிடும். மாஃப் பண்ணதை கூட அவன் கண்டுபிடிச்சிருவான். அந்த அளவுக்கு அவன்கிட்ட மைண்ட் இருக்குது. ஆனா சேதங்கிறது ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்றதுதான் கஷ்டம். என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. பணத்தை என்னையா இல்லையா எனக்கு? ஜிபே பண்றேன்டா, என்னன்னு சொல்லு. என்ன பிளான்? ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் நான் சொல்றேன். பிளானா? பிளான் நம்பர் 1, அவளையே சிதைக்கிறது, சேதப்படுத்துறது. என்னடா சொல்ற? பண்ணலாம்க்கா, ஒர்க் அவுட் ஆகும். பசங்க இருக்காங்க, அதுக்கெல்லாம் பசங்க பக்காவா இருக்காங்க. ஸ்கெட்ச் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். ஸ்கெட்சும் ஜிபேவும் தான் அவங்களுக்கு வேணும். பிளான பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க. நீ நானும் எதிரே பார்க்காத மாதிரி எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. நாங்களும் கூட இருப்போம். சீனியர் பசங்க தான், என்ன கொஞ்சம் செலவாகும். ஆனா பிளான் கச்சிதமா முடியும். பிசுறு தட்டாதுக்கா, பிசுறே தட்டாது. சம்பவத்தை சரியா பண்ணுவானுங்க. பண்ணிடலாமா? பொருளோட விலையெல்லாம் அதிகமாயிடுச்சு. பொருளை மட்டும் அவனுங்க கண்ணில் காட்டணும்னு வச்சுக்கோ, நாயா ஓடுவானுங்க. அந்த அளவுக்கு பொருளுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. பணத்தை மட்டும் நீ விட்டு. என்ன யோசிக்கிற? நான் சொல்றேன்டா, எவ்வளவு ஆகும்னு கேட்ட வாட்ஸ்அப் அனுப்பு. யோசிச்சு சொல்லு. என்னடி இவனுங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறானுங்க? பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? மாட்டிக்க மாட்டோம்ல? அவளையே சேதப்படுத்த சொல்றானுங்களே, ஒர்க் அவுட் ஆகுமா? ஓய் கோழிமண்ட, என்ன அடுத்தது அவனுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் எவனும் மாட்டலையா? என்னடி என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டீங்களே. எவனை ரூட்டு போடுறீங்க இப்போ? ஆனா உன்னை பார்த்தாலே ஏதாவது பண்ணணும் போல எனக்கு தோணுது. என்னையே உன்கிட்ட மாட்டி விடலான்னு பார்த்தல. நான் உன்கிட்ட மாட்டியிருந்தா என்ன ஆயிருப்பேன்? உன்னையெல்லாம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் உனக்கு ஒரு கேடு. வாமா ஸ்வேதா. ஸ்வேதா பார்த்து எவ்வளவு நாளாச்சு? சின்ன வயசுல பார்த்தது. சின்ன வயசுல சுட்டித்தனமா இருப்பா, நிறைய குறும்பு பண்ணுவா. இப்ப எப்படிடா? இப்பயா இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறா. யாருக்கிட்டயுமே ஜெல்லாக மாட்டேங்கிறாடா. சின்ன வயசுல எல்லார்கிட்டயும் பேசுவா, எல்லார்கிட்டயும் பழகுவா. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல தான் கிடப்பாங்க. ஆனா இப்ப அப்படியே மாறிட்டு இருக்கா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ காலேஜோட விட்டுறா பாரு. நானும் பாக்குறேன், அங்கே இங்கேயும் பொண்ணுங்க ஃப்ரெண்டுங்களோட லூட்டி அடிச்சுட்டு கிடக்குதுங்க. வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போகணும்னு யோசிக்குதுங்க. அந்த அளவுக்கு அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்குதுங்க. இவ என்னன்னா காலேஜ் உண்டு வீடு உண்டுன்னு இருக்கிறா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல கூட பேச மாட்டேங்கிறா. அவ்வளவு மாறிட்டா. குடுமா, எல்லாருக்கும் ஜூஸ் கொடு. ஆ. மாப்பிள்ளைக்கு கொடு. டேய், அவளுக்கு ஃபர்ஸ்ட் என் பையனை பிடிச்சிருக்குதான்னு கேளு. மாப்பிள்ளன்னு நம்ம ஆசையை வளர்த்துக்கலாம். அவ மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எல்லாம் பேசு. சின்ன பொண்ணு அவ, அவன் மனசை எதுவும் நோக்கடிச்சிடாத. நம்ம ஆசைக்காக அவளை கஷ்டப்படுத்த கூடாது. அவளுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி, நம்ம நட்பு வாழ்நாள் ஃபுல்லா தொடரும். நம்ம ஆசைக்காக நம்ம பசங்க வாழ்க்கைய நம்மளே பால் பண்ணிடக்கூடாது. என்னம்மா ஸ்வேதா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? அங்கிள், உன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனா என் பையன் சொல்லிட்டான் அவன் மனசுல நீ இருக்கிறேன்னு. உன் மனசும் அவன் மனசும் சேர்ந்தாதான் கல்யாணம் நடக்கும். 2 மனமும் சேரும் போதுதான் அது இருமணமாவும் தாம்பத்தியமாவும் ஆகும். உன் முடிவை நீ சொல்லு. உனக்கு பிடிச்சா மட்டும்தான் எல்லா சம்பிரதாயமும். உங்க அப்பாவுக்காகவோ எங்கனுக்காகவோ பார்க்காத. உன் மனசு என்னவோ அதை வெளிப்படையா சொல்லு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அங்கிள், அங்கிள், நான் சமீர் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு வாமா, தாராளமா பேசிட்டு வாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, பேசிட்டு வாங்க.
ஸ்வேதா, நம்ம வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க உன் முடிவுக்காக. நானும் தான். நீ பேசாம இருந்தா நான் காத்துட்டு இருப்பேன் எவ்வளவு நாள் கூட. ஆனா பெரியவங்க எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்க. உன் மனசுல என்ன இருக்குது? என்ன என்கிட்ட பேசணும்னு சொன்ன? மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் நீ ராம் பத்தியோ இல்ல மத்த விஷயங்கள் எந்த இதை பத்தியுமே என்கிட்ட பேசாத. நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன்னோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீ இருக்கிற. பாஸ்ட நீ அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். ஹஸ்பண்ட் இறந்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளவு வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ எவ்வளவு ஒன்னா இருந்திருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு நாட்கள் அவங்களுக்கு மறக்க முடியாத நாட்களா இருந்திருக்கும். ஆனா அவங்களே மறந்துட்டு அடுத்த கட்டத்துல நகர்ந்து போறாங்க. அது அவங்களுக்கான பாதை. அவங்க தேர்ந்தெடுத்து போகணும். அடுத்த கட்டத்துக்கான பாதை. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் உன்னை அக்செப்ட் பண்றேன். ஸ்வேதா, ஒன் சைடா நீ அவ்வளவு லவ் கொடுத்துருக்க. அந்த லவ் எனக்கு கிடைக்கணும். நான் ரொம்ப ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சொல்லப்போனா அந்த லவ்க்காக நான் ஏங்குறேன். உன்னோட பாஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ எதை பத்தியும் பேசாத, எதை பத்தியும் யோசிக்காத. நம்மளுக்கு மேரேஜ் ஆகி நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே மறந்துடும். யூனோ, ரொம்ப சீக்கிரமா எல்லாம் மறந்துடும். உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது இல்ல, என்னால உனக்கு எந்த அளவுக்கு மேரேஜ் லைஃப்ல சந்தோஷம் கொடுக்க முடியும்னு தெரியல. நான் தனியாவே இருந்துட்டேன். உன் கூட வந்து உன் லைஃபையும் நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுல்ல. என்னால உன் லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அதை தான் யோசிக்கிறேன். ஸ்வேதா, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃப்ரெண்டுங்கிற இடத்த எனக்கு நீ கொடுக்கல. லவராவும் என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கல. பட் நீ உன்னோட லைஃப் பார்ட்னரா என்ன ஏத்துக்கிட்டேனா எனக்கு நீ உன்னோட உண்மையான லவ்வையும் ஹானஸ்டையும் கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்துல உன்னை யார் அதிகமா விரும்புறாங்களோ, உன்னை யார் அதிகமா நம்புறாங்களோ எனக்கு தெரியாது. இந்த உலகத்திலேயே நான் உன்னை அதிகமா விரும்புறேன். எல்லாரையும் விட அதிகமா நம்புறேன். எல்லாரையும் விட எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால எனக்கு பியூர் லவ்வையும் ஹானஸ்டையும் கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் முடிவு உன்னோடது. நீ என்ன வேணா போய் சொல்லலாம். உங்ககிட்ட பிடிச்சிருக்கு பண்ணுங்கன்னு சொல்லலாம், பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். நான் இங்கே வெயிட் பண்ணி பாக்குறேன். ஸ்வேதா, என்னம்மா பேசிட்டியா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. உன்னை நாங்க எந்த விதத்திலையும் கம்பல் பண்ண மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம். உன் விருப்பம் என்னவோ அதை நேரடியா சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் டாடி. எனக்கு பிடிச்சிருக்கு. ராம், நம்ம எங்க போறோம்? நானும் காலையில இருந்து கேட்டுட்டே இருக்கிறேன். நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. எங்க போறோம்? உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போறோம். எனக்கு பிடிச்ச இடத்துக்கா? ஆமா, உனக்கு பிடிச்ச இடம் எது சொல்லு. எனக்கு பிடிச்ச இடம் நீ இருக்கிற இடம் தான் எனக்கு பிடிச்ச இடம். ரொம்ப பேசுறனோ? பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டா. எதுவும் பேசாம பாட்டி பயந்துற போகுது. பாட்டி தூங்குது. காது கேக்குண்டி. நீ எதுவும் பேசாம வா. சரி, எங்க போறோம் சொல்ல அப்போ. இல்லைன்னா நான் அப்படிதான் பேசுவேன். சரி பேசு பேசு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் கேட்டுட்டே வருவேன். பேசு பேசு. இல்ல இல்ல, பாட்டி தூங்குது. அச்சோ. ஏய், 98406611 உங்க அண்ணன் நம்பர் தானே? ஆமா. அவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? தெரியலையே. அண்ணனா? அண்ணன் காலையில உன் நம்பர் கேட்டுச்சு. என்னன்னு தெரியல, அட்டன் பண்ண. என்னடி எதுக்கடி பண்றான்? தெரியலையே. சரி சரி, நீ அமைதியாரு. ஹலோ, சொல்லுங்க. நான் வேணு பேசுறேன். ராம் தம்பி தானே பேசுறது? ஆமா, நான் ஸ்ரீராம் தான் பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன திடீர்னு? ஒண்ணுல தம்பி, அம்மா உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. நடந்தது நடந்துருச்சு. எவ்வளவு நாள் தான் நீங்க எப்படி இருப்பீங்க? அவ வேற உங்க ஞாபகமாவே தான் இருக்கிறா. அவ அங்கதான் இருக்கிறா, சென்னையில தான் இருக்கிறா. அவளும் பாவம், நாங்க சொன்னோங்கிறதுக்காக உங்ககிட்ட பேசாம கூட இருக்கிறா. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. நான் ஏதாவது உங்களை கஷ்டப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. அவ என்னோட தங்கச்சி. ஒரு பக்கம் என் மேல கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் எப்படியும் அவளுக்கு பாசம் இருக்கும். எங்களை மன்னிச்சிடுவா. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் உங்களை எதுவும் தப்பா நினைக்கல. நான் பண்ணது தப்பு தானே. உங்க இடத்துல யாரு இருந்தாலும் அதான் பண்ணிருப்பாங்க. ஒரு அண்ணனா நீங்க அன்னைக்கு நடந்துட்டது கரெக்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப பிரிஞ்சு இருந்துட்டோம். அதுதான் மனசு கொஞ்சம் எதுவும் இல்ல மச்சான். மாப்பிள்ள நாங்க அடுத்த வாரம் எல்லாரும் சென்னை வரலான்னு இருக்கோம். உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம்.
நடந்து முடிஞ்சதை மறந்துருங்க. இனிமே நடக்க போறது நல்லதாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அடுத்த வாரம் நல்ல நாள் பார்த்துருக்குறோம். அடுத்த வாரம் புதன்கிழமை நாங்களாம் உங்க வீட்டுக்கு வரோம். மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். உங்க வீடு எனக்கு தெரியாது. நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நாங்க வந்துடுறோம். எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா? புதன்கிழமை வரீங்களா மச்சான்? ஆமா தம்பி, புதன்கிழமை வரோம். காலையில வந்துருவோம். சரி, நீங்க சென்னை ரீச் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். இல்ல இல்ல மாப்ள, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நாங்களே வந்துடுறோம். நீங்க அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க. நீங்க வேலைக்கு போகணும்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எங்களால நீங்க லீவ் எல்லாம் போட வேண்டாம். இல்ல மச்சான், நான் இப்போ வேலைக்கு போகல. நான் சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேன். அங்க எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நான் லேட்டா கூட போய்ப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சென்னை ரீச் ஆயிட்டு எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே எனக்கு சொல்லிடுங்க. நான் வந்து உங்களை எல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி மாப்ள, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ராம், நீ ஆபீஸ் பில்டிங் கட்டிட்டேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட. எப்ப கட்டின? எப்ப முடிஞ்சது ஒர்க்லாம்? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல வெண்டிலேஷன், நிறைய நல்ல காத்து வரும்னு நினைக்கிறேன். இயற்கையான சூழல் மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குப்பா. பட் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. முடிச்சிட்டு சொல்லலான்னு இருந்தேன். உனக்கு இந்த ஏரியாலாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வரும்போது எங்க ஊருக்கு வர மாதிரியே இருந்துச்சு. இது சென்னையில தான் வருமா? ஆமா, கூடுவாஞ்சேரி. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் வருது. பட் நல்லா இருக்குது. கோயம்புத்தூர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. சிட்டி மாதிரியும் இருக்குது, அவுட்டர் மாதிரியும் இருக்குது. நிறைய மரமெல்லாம் இருக்குது. வர வழியில நான் குளம்லாம் பார்த்தேன். கொக்கெல்லாம் இருக்குது. குருவி எல்லாம் பறந்து போகுது. சரி வா, உள்ள போலாம். ராம், பட் ஆனா இது பாக்குறதுக்கு ஆபீஸ் அட்மாஸ்பியர் மாதிரியே இல்லையே. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. ஆபீஸ் மாதிரி கேபின் செட்டப் எதுவுமே இல்லையே. இது வீடுதான், நம்மளோட வீடு. வீடா? உனக்கு பிடிக்கலையா? உங்க ஊர்ல உள்ள வீடு மாதிரி இருக்கா? கிராமத்து ஆளுங்களை வச்சுதான் இந்த வீடு கட்டினேன். பேஸ்மெண்ட் மட்டும்தான் மாடர்னா இருக்கும். மேல எல்லாமே வில்லேஜ் டைப் தான். மரத்தால தான் கட்டிருக்காங்க. ஃபுல்லா உடன் ஃப்ளோரிங். ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இங்க எல்லாம் ஏசியே போட வேண்டாம். உனக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை காத்து, நல்ல வெண்டிலேஷன். உனக்கு பிடிச்சிருக்கா? கிச்சன் கூட 2 டைப்ல வச்சிருக்காங்க. ஒன்னு விறகு வச்சு சமைக்கிற மாதிரி, ஒன்னு ஸ்டவ் வச்சு சமைக்கிற மாதிரி. கிச்சன்லாம் நீ சுத்தி காட்டல? கிச்சன் ஒர்க் இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. இன்னும் ஒர்க் முடியல. இன்னும் ஒரு 20 days ஆகும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு. எனக்கு ஏதோ ஒன்னு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு. ராம், அப்போ நம்ம இங்கதான் இருக்க போறோமா? இல்ல, எனக்கு தனியா இருக்கிறதுனா பயம். இங்க இருந்து நீ ஆபீஸ் போக 50 கிலோமீட்டர் சொல்ற. 50 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நீ வர வரைக்கும் நான் எப்படி தனியா இங்க இருப்பேன்? அத்தை கூட இருந்தா தானே ஜாலியா இருக்கும். பேசிட்டு இருக்கலாம், அவங்க கிட்ட கதையெல்லாம் கேட்கலாம். இங்க வந்தா குருவி கிட்ட மட்டும்தான் பேச முடியும், பூனைக்குட்டிய மட்டும்தான் கொஞ்சம் முடியும். ஆனா அது எனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே இருக்குது. எங்க ஊர்ல மேல தெருவுல பெரிய பெரிய பணக்காரவங்க வீடெல்லாம் இப்படிதான் இருக்கும். நான் நிறைய டைம் அம்மா கூட போகும்போது பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இந்த மாதிரி வீடு பார்த்திருக்கேன். வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஆனா நம்ம ஃபேமிலி இருக்கணும்ல நம்ம கூட. அத்தை மாமா அத்தை மாமா இருக்கணும்ல. இதோ மாமா ஏற்கனவே டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிட மாட்டேங்கிறாங்களாம். அவங்க மறந்துடுறாங்களா. நான் கொஞ்சம் அவங்க கூட இருந்தேன்னா அவங்களுக்கு கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பேன்ல. அவங்களுக்கு உடம்பெல்லாம் கூட டயர்டா இருக்கும். நான் இருந்தேன்னா கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துப்பேன்ல. அவங்களுக்கும் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும்ல. அத்தை ஏற்கனவே நீ இல்லாம தனியா இருக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மறுபடியும் இப்ப நீயும் இல்லாம நானும் இல்லாம மறுபடியும் அவங்க தனியா. ராம், நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அத்தை மாமா அழைச்சிட்டு நம்ம இங்க வந்துடலாமா? அவங்களுக்கும் இந்த வீடு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, எங்க அம்மா வீடு மாதிரி வராது, எங்க அம்மா வீடு மாதிரி வராதுன்னு. உங்க பாட்டி வீடு இப்படித்தானே இருக்கும். அவங்களை இங்க அழைச்சிட்டு வந்தா அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும்ல அவங்களுக்கு. அப்ப அவங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி என்னோட ஐடியா? நம்ம எல்லாம் இங்க இருக்கலாமா?
என்ன ஒண்ணு, உன் ஆபீஸ் போறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? உன்னோட ஆபீஸ் சிட்டிக்குள்ள இருந்தா தானே growth இருக்கும். சிட்டிக்கு அவுட்டோர்ல இருந்துச்சுன்னா கிளைண்ட்ஸ் எல்லாம் ரீச் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்கள லொகேஷன் பார்த்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்கல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு. சோ உன்னோட பிசினஸ் அங்கவே இருக்கட்டும். உன் ஆபீஸும் நீ அங்கேயே பாரு. நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். நான் மார்னிங் உன்னை ஆபீஸ் அனுப்பிச்சிட்டு நான் அத்தை மாமா கூட இருப்பேன். அப்புறம் நீ எப்போ வருவேன்னு ஈவினிங் காத்துட்டு இருப்பேன். எப்படி? சூப்பர் ஐடியாவா? ஆமால ஆமால, நான் வேற காலேஜ் போகணும்ல. அது எப்படி போறது? அது ரொம்ப தூரமா? காலேஜ் எத்தனை கிலோமீட்டர் அப்போ? ஹப்பா, ஒண்ணுமே புரியல. நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? சரி கீழே போலாம் வா. நர்சரியில இருந்து நிறைய பிளான்ட் வர வச்சிருக்கேன். உனக்கு என்னென்ன செடியெல்லாம் பிடிக்குமோ அந்த செடியெல்லாம் நீ நட்டு வை. வா போலாம். இனி எந்த நிலவு, இனி எந்த உறவு, இனி எந்த கனவு. பாட்டி, இந்த மல்லிப்பூ எங்க ஊர்ல இருக்கிறது. இதுல 12 அடுக்கு இருக்கும். எங்க ஊர்ல இது ரொம்ப ஸ்பெஷல். அப்படியாமா? ஏதோ வாசனை பாருங்களேன். இது ஒண்ணு பூத்தா போதும், 6 மணிக்கு தான் பூக்கும். ஆனா தோட்டம் ஃபுல்லா வாசம் வந்துரும். ஒன்னே ஒண்ணு பறிச்சு தலையில வச்சுட்டா போதும். ஆனா இங்க ஒரு முளம் இல்ல, 10 முளம் தலையில வச்சாலும் பூ வச்ச ஃபீலிங் தான் இருக்குதே தவிர வாசம் எனக்கு பிடிக்கல. நேச்சுரலாவே இல்ல. ஆனா இந்த பூ வந்து பாருங்களேன். இந்த ஒரு பூ இங்க உள்ள 10 முளத்துக்கு சமம். இந்த டிசம்பர் பூ, இத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எங்க வீட்டு கொள்ள ஃபுல்லா இந்த டிசம்பர் பூ தான் இருக்கும். பறிக்கவே முடியாது. எல்லாம் பூத்து பூத்து கொட்டும். அவ்வளோ அழகா இருக்கும். எவ்வளவு கலர்ஸ்ல இருக்கும் தெரியுமா? இதுலயே சிகப்பு கலர் இருக்குது, ராமர் கலரும் இருக்குது. அங்க என்னதாம்மா இங்க வருது? இங்க கூட கோயம்பேடு பக்கம் போனா மூலமா கட்டி விக்கிறாங்களே. நான் வச்சது இல்ல, என் புருஷன் எனக்கு செத்தாரோ அன்னைக்கே எனக்கு பூ வைக்கிற ஆசையா போச்சு. நான் எங்க அதெல்லாம் வைக்கிறேன்? எடுத்துக்கிடுமா, என்னென்ன செடி எங்கெங்க வைக்கணும்னு சொல்லு, நான் வைக்கிறேன். இதுக்கு பேரு துலுக்க செவந்தி சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இங்க சாமந்தி பூன்னு சொல்றீங்க. இதோட வாசம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது கெட்ட விஷயங்களுக்கு தான் இந்த பூவை எங்க ஊர்ல யூஸ் பண்ணுவாங்க. சாமிக்கெல்லாம் அவ்வளவா இது போட மாட்டாங்க. இதுல வாசம் வராதனாலயோ என்னமோ இது போட மாட்டாங்க. ஆனா எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா டெய்லி இந்த பூ கட்டுவாங்க. எங்க வீடு ஃபுல்லா இந்த வாசம் அடிக்கும். நைட்டு ஃபுல்லா நிம்மதியா தூக்கமும் வரும். ரோஜாலாம் உனக்கு பிடிக்காதாமா? ரோஸ் பிடிக்கும். ஆனா ஆனா இந்த பூலாம் எங்க ஊர்ல அதிகமா இருக்கும். எல்லாம் நாட்டுப்பூ. மல்லி, டிசம்பர், சாமந்தி எல்லாம். பாட்டி, சாமந்தியிலேயே இன்னொரு கலர் கூட இருக்கும். பியோர் ஒயிட்டா இருக்கும். சென்டர்ல மட்டும் எல்லோவா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதை நான் சின்ன வயசுல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்ப நான் எவ்வளவோ தேடிட்டேன். அந்த பூலாம் இப்ப வர்றதே இல்லையா. ஹைபிரிட் பண்ணிட்டாங்களாம். அது ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இப்போ எல்லா பூவும் ரொம்ப பெருசு பெருசா இருக்குது. அந்த பூவை நான் நெட்ல தான் இப்ப பாக்குறேன். நான்லாம் அந்த கலர் பார்த்தது இல்லையாமா? கனகாமரம் பார்த்திருக்கீங்களா? கனகாமரமா? ஆமா, அந்த செடி இங்க இல்ல. அந்த பூ இன்னும் அழகா இருக்கும். அது சின்னதா ஒண்ணு பூக்கும், பெருசா ஒண்ணு பூக்கும். டெல்லி கனகாமரம் சொல்லுவோம். ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது சரி அழகா இருக்கும். ஆனா வாசமே இருக்காது பாட்டி. அதை கட்டி தலையில வச்சா அவ்வளோ அழகா இருக்கும். தலைக்கு வாசமே தேவையில்லை. அந்த அழகா பார்த்துட்டே இருக்கலாம். ஊசி கனகாமரம் ரெட் கலர்ல இருக்கும். ஜானு அந்த பக்கம் மரம்லாம் இருக்குது பாரு. என்னென்ன மரம் எங்கெங்க வைக்கணுமோ பாட்டிக்கிட்ட சொல்லு. நீயும் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண. உனக்கு பிடிச்ச வேப்ப மரம் கூட இருக்குது பாரு அங்க. பாட்டி, அந்த வேப்பங்கன்னு எடுத்துட்டு வாங்க. வீட்டோட 4 பக்கமும் அந்த வேப்ப மரத்தை வச்சிடலாம். வேப்ப மரமா? வேப்ப மரம் எதுக்குமா? அதை போய் எதுக்குமா வைக்கிற? ஒண்ணுத்துக்கு உபயோகப்படாதமா. வேப்பல மட்டும்தான், அது 4 கிளிக்கிறதுக்கு ஒரு மரம் போதாது. இல்ல பாட்டி, வேப்ப மரம் 4 இலை கிள்றதுக்காக இல்ல. நம்ம வீட்டோட 4 பக்கமும் வைக்கும் போது நம்ம வீட்டை சுத்தி உள்ள எல்லா கிருமியும் செத்துரும். எந்த கிருமியும் நம்ம வீட்டை அண்டாது. எந்த கெட்டதும் நம்ம வீட்டை அண்டாது. அந்த காலத்துல வேப்ப மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும் சொல்லுவாங்க. அது வேப்ப மரத்தை சுத்துறதுனால கிடையாது, வேப்ப மர காத்த சுவாசிக்கிறதுனால. வேப்ப மர காத்த சுவாசிக்கும் போது நம்ம கர்ப்பப்பையில உள்ள பூச்சி எல்லாம் செத்துரும். இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கம்மியாயிடும். கர்ப்பப்பை பலமாகும். அதுக்கப்புறம் குழந்தை தங்கும். நீதான் அன்பே, நீதான் அன்பே. இனி எந்த இதயம், இனி எந்த பயணம்.
அந்த நாய்களை கண்டுக்காத. அதுங்க வேணுமனே தான் வந்து எட்டி பாக்குதுங்க. அவன் மட்டும் வந்தான், இப்ப பார்த்தா ரெண்டும் சேர்ந்து வந்து நிக்குதுங்க. நான் கண்டுக்க கூட இல்லாதுங்கள. நம்மளை பார்த்தா அதுக்கு ஓடட்டும், நாம இதுக்கு பயந்து ஓடணும். அதான் பிளான் எல்லாம் பக்காவா போட்டாச்சே. இன்னும் எத்தனை நாள் இப்படி ஆட போதுங்க ரெண்டும்? சீக்கிரமா அடங்கி உட்காந்துருங்க. அப்ப பார்த்து சிரிக்கலாம் நம்ம. இப்ப நம்மள வெறுப்பேத்துறாங்களாம். ஜோடியா வந்து வந்து நின்னுகிட்டு உட்காந்துக்கிட்டு வெறுப்பேத்துறாங்களாம். அப்ப நம்ம வெறுப்பேத்துவோம். ஆடி ஆட்டம் என்னன்னு பாட்டு போட வேண்டியதுதான். ஷரனுக்கு அப்புறமா காலே பண்ணலையாடி? அவன் பண்ணலடி. நான் 2 டைம்ஸ் பண்ண, அவன் எடுக்கல. சாரி கிட்ட மெசேஜ் அனுப்புன, ரிப்ளை பண்ணானா? ரிப்ளை எல்லாம் பண்ணல. அவன் கோவமாதான் இருப்பான். ஆனா என்னை வெறுக்க மாட்டான், அது எனக்கு தெரியும். அவன் கோவம்லாம் தணிஞ்சு வரும்போது நான் சொல்லி என்ன புரிய வைக்கலான் இருக்கேன். என்ன சொல்லுவ? சொல்ல வேண்டியதா, ஃபன்காக தான் அப்படி பண்ணோம், பிராங்க் பண்றதுக்கு பண்ணோம். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு உன்கிட்ட ஏதோ சொல்லிட்டான், அப்படி இப்படி சொல்ல வேண்டியதா. பின்ன எனக்கு போர் அடிக்குதே. அவன மாதிரி யாரும் கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் செம அட்டர் பீஸா இருக்குது. அதுங்க கூப்பிடுற இடத்துக்கு என்ன வர சொல்லுதுங்க. ஆனா அவன் தான் நான் சொல்றத கேட்பான். விட்டுற முடியுமா என்ன? விட்டுருவனா என்ன? ஏய் ஜானு, அவளுங்களை விருப்பேத்தலாமா? ஏன்பா, அதுகளுக்கு தான் வேலை இல்ல, நான் சமையல் பண்ணணும். பாட்டி தேடுவாங்க. என்ன எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? இதுகளை காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டியா? ஏய் விருப்பேத்தலாண்டி. எனக்கு அவளை பார்க்க பார்க்க அவ்வளவு கோவமா வருது. ஏன், என்னாச்சு? ஏனோ எனக்கு அவளை பார்த்தாலே அவ்வளவு கோவம் வருது. சரிப்பா, கோவப்படாத. உனக்கு தோசை சுடவா, சப்பாத்தி போடவா? பாட்டி பாத்திரம் வளக்கிட்டு இருக்காங்க, நான் போறேன், என்ன தேடுவாங்க. ஏய் இரு இரு, கொஞ்ச நேரம் இரு. என்னப்பா? இரு இரு, அவ பாக்குறா இரு. விட்டுருவனா என்ன? அவ பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? நமக்கு வேலை இருக்குல்ல. எனக்கு வேலையா அவளை விருப்பேத்துற தாண்டி. நீ அவளுகளை வெறுப்பேத்த போறனா நீ டென்ஷன் ஆகுறன்னு அர்த்தம். டென்ஷன் ஆகாத சொல்றேன். அப்படியா? அது என்னமோ உண்மைதான். அவளுங்களை பார்த்தா எனக்கு சரி டென்ஷன் ஆகுது. ஆனா டென்ஷனுக்கான மருந்து உங்ககிட்ட இருக்கே. எது? டேப்லெட்டும் இருக்குது, சிரப்பும் இருக்குது. இல்ல, நான் போறேன். அவளுங்களை விருப்பேத்திட்டு போலாண்டி. பாட்டி பாட்டி கூப்பிட்டாங்கன்னா? பால்கனி டோரை சாத்தியாச்சு. பாட்டிக்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அது பாட்டி. பார்ட்டி பண்ணலாமா? எது? அவளுங்க பாக்குறாளுங்கள, நம்ம பார்ட்டி பண்ணலாமா? பார்ட்டியா? கூழாங்கல் கூவுகின்ற கானம் போதாதே, கூசாமல் கூடுகின்ற நாணம் போதாதே. 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய், ஜன்மங்கள் 1000 போதாதடா. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல, அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் ஜானு போறியா? ஆமா, அவளுங்களை பார்த்தாலே செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. இவ்வளவு நீ பண்ணி கூட அவளுங்க பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துருக்காளுங்க. இந்த பக்கம் பாக்குறாளுங்க, ஆனா பாக்காத மாதிரி பேசிட்டு இருக்காளுங்க. நீ பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல பாரு. நான் போறேன், சமையல் பண்ணணும். ஏய் போகாதடி. நீ போனேன்னா அவளுங்களுக்கு பயந்துகிட்டு தான் நீ போயிட்டேன்னு நினைப்பாளுங்க. அப்படியே நினைப்பாளுங்க? ஆமா, அப்படிதான் நினைப்பாளுங்க. ஃபர்ஸ்ட் நான் மட்டும் இருந்தேன், அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க நின்னோம். இப்ப நீ போயிட்டேன்னா நீ பயந்துட்டு தானே போயிட்டேன்னு நினைச்சுப்பாளுங்க. நம்மளை பார்த்து அவளுங்க போலையில. என்னப்பா, எனக்கு ஆனா பார்த்தா டென்ஷன் ஆகுதே. இங்கே நின்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவேணும். அப்புறம் சப்பாத்தி நல்லாவே வராது. நான் போறேன். அவளுங்க உன்னை டென்ஷன் பண்ணாளுங்கள, நீ அவளுங்களை டென்ஷன் பண்ண. எது? அவளுங்க உன்னை விருப்பேத்துறாளுங்களடி. நீ பண்ணி ஏதாச்சும் நீதான் செம்மையா பண்ணுவிய. நீ பண்ணு பாப்போம். என்ன பண்ண? ஏதாவது பண்ணு. அவளுங்களை வெறுப்பேத்துற மாதிரி என்ன ஏதாவது பண்ணு. வெறுப்பேத்துற மாதிரியா? என்ன பண்ண? ஏதாவது பண்ணுடி, எது வேணா பண்ண. இல்ல, நான் போறேன். ஜானு, அப்படி நீ போகும்போது வரும்போது அவளுங்க கிண்டல் பண்ணுவாளுங்க. நீ இப்ப அவங்களுக்கு பயந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னதான் கிண்டல் பண்ணுவாளுங்க. அவளுங்களை ஏதாவது வெறுப்பேத்திட்டு போ. என்ன வெறுப்பேத்துறது? சரி, அப்ப நான் உன் மடியில உட்காந்துக்கிறேன்.
இது மடியிலையா? மடியில வேணாம். இல்ல நம்ம 2 பேரும் ஜோடியா உட்காந்துக்கலாம். நான் மடியில உட்காந்துட்டா அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. சரி டென்ஷன் ஆயிடுவாளுங்க. மடியில இப்ப வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்பதான் வேணாம், இப்ப வேணாம். நீ மட்டும் வெறுப்பேத்தினல அவளை, நானும் வெறுப்பேத்துறேன். இல்ல ஜானு, இப்ப வேணாம், அப்புறமா உட்காரு. அப்புறமா அவளோ போயிடுவாளோலே, அதுக்கப்புறம் உட்கார மாட்டேன். இப்ப அவளுங்க இருக்கும் போதே உட்கார்றேன். அவளுங்களை வெறுப்பேத்துறேன். அதெல்லாம் ஓகே, ஆனா இப்ப வேணாம், இப்ப வேணாம். எதுக்கு வேணாம் சொல்ற? நீயே பயந்துட்டியா அவளுங்களுக்கு? நீயே டென்ஷன் ஆயிட்டியா? இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். ನನ್ನ ಪಾಚೆಯೇ